இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷாலு, இன்னைக்கு பல்விந்தர் வந்திருந்தான் இங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த கேவலமான பல்வேந்தர், அவனை பார்த்தானா கை காலெல்லாம் உடைச்சிருவேன். ஷாலு, ரிஷியும் தான். ரிஷியும் வந்திருந்தான். அவன் என்னோட கைய பிடிச்சு என்ன வீட்டுக்கு போலான்னா, இங்க இருக்கிறது எனக்கு சரியில்லைன்னு அவன் சொன்னான். ஷாலு, அங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கலான்னு சொன்னான். என் கூட வான்னு சொன்னான். அக்கா, நீ ஏன் போகல? அட, நீ மாமா கூப்பிட்டப்ப நீ போயிருக்கணும்க்கா. மாமா சொல்றது சரிதான். இந்த வீட்ல பல்வேந்தர் எப்ப வேணாலும் வரலாம்க்கா. நீ அவர் கூட இருக்கிறது தான் சேஃபா இருக்கும். இல்ல, என்னால ரிஷி கூட போக முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா ஒருவேளை நீங்க திரும்ப போனீங்கன்னா திரும்பவும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குல்ல? சேரவே வேண்டாம் ஷாலு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் அங்க திரும்ப போக மாட்டேன். என்ன ரிஷி என்ன? அக்கா, என்னாச்சுன்னு சொல்லு. எதையோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மறைக்கிறக்கா? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு போக மாட்டேங்கிற? ஏன்னா ஷாலு, ஏன்னா அத்தையும் என்ன குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்ல நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் போக மாட்டேன். சரியா? நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் சரி. கிரண், ஒருவேளை நீ மனசு மாறிட்டியா? இந்த கல்யாணத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தயங்குறியா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீலம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவே, ஐ மீன், என் மகளோட கனவு நிறைவேற போகுது. இன்னும் நம்ம நட்பு உறவா மாற போகுதுல்ல. கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மையிலேயே நான் உன்னை விட சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்ட, அதனாலதான் நான் ஷாக் ஆயிட்டேன். ஐ எம் ரெடி. எதுக்கும் நாம ரிஷியும் மல்லிஷ்காவோட கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு தோணுது. தேங்க் காட், தேங்க் காட். நான் பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட் எனிவேஸ் இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீலம், பட் ரிஷி ஒத்துப்பான் இல்ல? ஏன் ஒத்துக்க மாட்டான்? நான் அவனை ஒத்துக்க வைப்பேன். அவன் என்னெல்லாம் செய்ய நினைச்சானோ அதெல்லாமே செஞ்சுட்டான். இப்ப அவன் நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இதுலதான் அவனோட சந்தோஷமே இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை அவனும் புரிஞ்சுப்பான். என்ன இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான், அவ்வளவுதான். லக்ஷ்மி கூட அவனுக்கான கல்யாணம் ஒரு கெட்ட கனவுங்கிறதையும் புரிஞ்சுக்குவான். அப்புறம் ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரிஷியோட லைஃப்ல எதுவும் கெட்டது நடக்காது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றேன். கிரண், நீ ஓகே சொன்னா போதும். நான் ஓகே சொல்லிட்டேன் சம்மந்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த கையால தான் லக்ஷ்மி நான் தொட்டேன். எனக்கு அவளோட வாசனை வருது. அவளோட போதை எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, சீக்கிரமா எனக்கு சொந்தமாயிட. சீக்கிரமா என்கிட்ட வந்துட. என்னை கட்டி அணைச்சுக்க. எனக்கு பொண்டாட்டி ஆயிட. ஆனாலும் உன்னை நம்ப முடியாத. நீ ரிஷி மறுபடியும் ஒண்ணு சேர்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன் லக்ஷ்மி. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நானும் உனக்கு சொந்தமாவேன். சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமா எனக்கு தான் நீ சொந்தம். இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இந்த தடவை உன்னை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. இந்த தடவை கண்டிப்பா எனக்கு சொந்தமாவ. என்ன ஆனாலும் சரி, எனக்கு நீ மட்டும்தான் சொந்தண்டி. ரிஷி, என்ன ஆச்சு? இங்க பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ என்கிட்ட சொல்லலாம். நான் உன்னை நல்லா புரிஞ்சுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது சொல்லு ப்ளீஸ். உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது அத்தை. புரிஞ்சுக்க முடியாது. லக்ஷ்மி கூட என்ன புரிஞ்சுக்கல. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஹானஸ்ட்லி, ரிஷி எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா ஐம் ஷியோர் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருப்பான். somebody like close to him, அதாவது மலிஷ்கா, இல்லைன்னா என்கிட்ட.
மலிஷ்கா ரிஷி ஏதாவது சொன்னானா? இவன் லக்ஷ்மி என்ன ஏமாத்துனா? ஏதாவது சொன்னானா? எஸ் ஆண்டி. ரிஷி லக்ஷ்மியை ஏமாத்தினான். என்ன ரிஷி? கமன், நீலா மேடம் உங்களையும் ரிஷி சாரையும் அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. நாங்க வரோம், நீ போ. சரி. ஆனா இதுவரைக்கும் ரிஷிக்கு வந்த ஆபத்தான பிரச்சனை எல்லாமே லக்ஷ்மியால மட்டும்தான் மாயமா போச்சு. இதுவரை லக்ஷ்மி எல்லாத்தையும் சரியா பண்ணா. சரியோ தப்போ இதுல என்ன பெரிய வித்தியாசத்தை பாத்துட்டீங்க? அதோட லக்ஷ்மியும் ரிஷியும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க. இந்த வீட்டை விட்டும் லக்ஷ்மி போயிட்டா. இப்படி பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? இது பாருங்க, எனக்கு இத பத்தி பேச விருப்பம் இல்ல. நான் முடிவு எடுத்துட்டேன். சோ நீங்க ப்ளீஸ் என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க. மாமி, ஷட் அப் ஆயுஷ். அண்ணி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? அம்மாவும் அண்ணாவும் இந்த விஷயத்துல எதுவும் சொல்லாம இருக்காங்களே, அதே மாதிரி நீயும் இரு. ஓகே? of course. மலிஷ்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சந்தோஷம் தானே? எஸ் ஆண்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ரிஷி ஓகே சொல்லலையே. ரிஷியை பத்தி நீ கவலைப்படாத. நான் அவனை ஓகே சொல்ல வச்சிடுவேன். நீ இத பத்தி கவலைப்படாத. நீ ஷாப்பிங் பண்ணு, கல்யாண ஷாப்பிங் பண்ணு. வா கரிஷ்மா. தேங்க் காட், பாதி வேலை முடிஞ்சது. இல்ல, ரிஷியை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் தேவைப்படாது. நீலம் ஆண்டி சொன்னாங்கல்ல, சோ கண்டிப்பா அதை மாத்த முடியாது. அவனை ஒத்துக்க வச்சே ஆகணும் சோனல். ஒத்துக்க வைக்கலன்னா அப்புறம் அவன் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவான். அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. அன்னை வீட்டை விட்டு போவாங்க. ரிஷி ப்ரோக்கு இன்னொரு கல்யாணம் மலிஷ்காவோட நடக்கும்னு. பட் இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ரிஷி ப்ரோ கிட்ட அவருக்கு என்ன வேணும்னு ஏன் இவங்க கேட்க மாட்டாங்க? அவரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். இப்படி அவர்கிட்ட கேட்காம மலிஷ்காவோட இவங்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மலிஷ்காவை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிஷி ப்ரோவோட நிலைமை யாருமே அவரை பத்தி யோசிக்கல. அவரோட காதல் அவரு லக்ஷ்மி இல்லாம. இல்ல நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. நான் என்ன பண்றதுன்னு புரியல. ஷாலு,